அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அரிசி உப்புமாவும் ஒரு கார சட்னியும் பண்ணலாம். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 கிளாஸ் பச்சரிசியும் 2 புடி துவரம்பருப்பும் சேர்த்து இதை நல்லா துணியில் துடைச்சிக்கலாம். துடைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து கொஞ்சம் பெசரி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நொய் மாதிரி ரவை மாதிரி, நொய்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரவை மாதிரி நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பொடி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலர் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப இந்த வெங்காயம் வந்து ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், கொஞ்சம் தடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினா சாக்லேட் கலர்லாம் வர வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எடுத்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 3.5 எடுத்திருக்கேன். பருப்புக்கும் சேர்த்து இந்த அரிசியோட தன்மையை பொறுத்து தான் தண்ணி அளவும் மாறுபடும். அதுக்காக நீங்கள் எதுக்குமே என்னோடய அரிசிக்கு இந்த தண்ணி போதுமானது. உங்களோட அரிசிக்கு தண்ணி வந்து போதுமான இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பத்தாமல் போயிடுச்சுன்னா அதுக்காக நீங்கள் பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், சுடு தண்ணி ஊற்றினா தான் சரியாக வரும். பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே வராது. அதனால் நீங்கள் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கும் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவை மாதிரி இதை நல்லா பொடிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த கட்டி நிறைய பிடிக்காது. இல்லை, இது ரொம்ப மாவாக இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் இது கட்டி பிடிக்காது. பயம் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம். இது தண்ணியில் ஊற்றினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கை விடாமல் கிளறணும். இப்போ தான் நம்ம கை விடாமல் கொஞ்சம் கிளறணும். இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் கிளறணும். நல்லா கிளறிக்கலாம். இந்த நேரத்தில் கூட நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளோதான், அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லா பக்கமும் பட்டா மாதிரி நல்ல வாசனையோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், உப்புமா முடிஞ்சிருச்சு. இப்போ சட்னி நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், உளுந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வந்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியோட காம்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இதில் நமக்கு புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதையும் கிளறி விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு லிமிட்டான காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்க, சட்னியும் ரெடி ஆகிடுச்சி, அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை தாளிக்க வேண்டாம், இதை அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.